வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். மேற்கு ஆசிய போர் நிறுத்தம், இலங்கை அரசின் நெகிழ்ச்சி பதிவு. மகிந்தவின் நிதி மோசடிகள், டிஜு குணசேகர அறிக்கைகளூடாக அம்பலம். அனுர அரசுக்கு கிடைத்துள்ள மற்றுமொரு பாரிய வெற்றி. பொய்யான வாக்குறுதிகள் மூலம் மக்களை ஏமாற்றும் ஆட்சியாளர்கள். கணேசன் அனிட்டன். பரபரப்பான 12 மணி நேர பேச்சுவார்த்தை. அடுத்தடுத்து என்ன நடக்கும்? பாகிஸ்தானிலிருந்து அவசரமாக வெளியேறும் அமெரிக்கா. டிரம்பின் அதிரடி எச்சரிக்கை உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்படுத்தியுள்ள பெரும் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்தத்தை இலங்கை அரசு வரவேற்றுள்ளது. அத்துடன் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே மீண்டும் பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறித்து இலங்கை அரசு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. மேற்கு ஆசிய பிராந்தியத்தின் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கும் அங்குள்ள பொதுமக்களுடைய சொல்லினா மனிதாபிமான துயரங்களை குறைப்பதற்கும் இந்த போர் நிறுத்த அறிவிப்பு ஒரு முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் இந்த தருணத்தை பயன்படுத்தி பிராந்தியத்தில் நிரந்தரமான மற்றும் நீடித்த அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என்றும் இலங்கை அரசு வலியுறுத்தியுள்ளது. பிராந்தியத்தில் உள்ள அனைத்து சமூகங்களதும் நீண்டகால ஸ்திரத்தன்மையை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அனைவரையும் உள்ளடக்கிய அமைதி பேச்சு முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இலங்கை அரசு இதன்போது சுட்டிக்காட்டியது. மேலும் இந்த போர் நிறுத்தம் சாத்தியமாவதற்கும் பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு முன்னின்று உழைத்த சர்வதேச தரப்பினரின் ராஜதந்திர முயற்சிகளையும் இலங்கை அரசு பாராட்டியுள்ளது. நீண்ட காலமாக நிலவும் இந்த பிரச்சினைகளுக்கு அரசியல் ரீதியான தீர்வொன்றை காண்பதற்கும் இந்த சூழல் வழிகோல வேண்டும் என்பதே இலங்கை அரசின் எதிர்பார்ப்பாகும். மஹிந்த ராஜபக்ஷவின் 2வது ஜனாதிபதி பதவி காலத்தின் போது அவரே நிதியமைச்சராக இருந்தார். அப்போது நடந்த நிதி மோசடிகள் தொடர்பில் டிஜு குணசேகர சமர்ப்பித்த பல குழு அறிக்கைகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷவின் 2வது ஜனாதிபதி பதவி காலத்தில் பொது நிறுவனங்கள் பற்றிய குழுவின் கோப் குழுவினுடைய தலைவராக பணியாற்றிய டிஜு குணசேகர சமர்ப்பித்த பல குழு அறிக்கைகள் மூலம் பெருமளவிலான நிதி மோசடிகள் வெளிவந்திருக்கின்றது. தேசிய சேமிப்பு வங்கி தொடர்பாக 2012 ஆண்டு அக்டோபர் மாதம் 11 நடத்தப்பட்ட விசாரணையில் 390 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி கண்டறியப்பட்டது. அந்த வங்கியின் பணிப்பாளர் சபையின் துணைக்குழு ஒன்று எடுத்த தீர்மானத்திற்கு அமைய பைனான்ஸ் நிறுவனம் திவாலாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் குறித்த பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. அக்கால பகுதியில் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சராக மஹிந்த ராஜபக்ஷ பதவி வகித்திருந்தார். 2013 ஆண்டு ஜூலை மாதம் 23 வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர் டிஜு குணசேகர மஹிந்தவுடன் இணைந்து அரசியல் செய்தவர். மஹிந்தவின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். சமகால அரசாங்கம் மேற்கொள்ளும் வரி நடைமுறைகளில் சாதகமான நிலைமை ஏற்பட்டிருப்பதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தகவல் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மாத்திரம் 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் பதிவான வரி வருவாயுடன் ஒப்பிடுகையில் இது 17.7% என்ற குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. வருமான வரி, மதிப்பு கூட்டு வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி உள்ளிட்ட அனைத்து வகையான வரிகளும் இந்த உயர் வருவாய் சாதனைக்கு பங்களித்துள்ளன. 2026 ஆண்டிற்காக அரசாங்கம் எதிர்பார்த்திருந்த மொத்த வரி வருவாய் இலக்கில் 25% முதல் காலாண்டிலேயே எட்டப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். வரி நிர்வாக அமைப்பை சீரமைத்ததும் வரி செலுத்துவோரின் பங்களிப்புகள் அதிகரித்ததும் இந்த நேர்மையான வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்கள் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஆண்டில் எஞ்சிய காலப்பகுதிகளை இந்த போக்கை தக்க வைத்துக் கொள்வது அரசாங்கத்தின் நிதி நிலைமை தன்மையை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சியாளர்களாக இருந்து பொய்யான வாக்குறுதிகளை கூறி படித்த எங்களையே இவ்வாறு ஏமாற்றுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலேயே படிக்காத பாமர
மக்களை எவ்வாறு ஏமாற்றுவார்கள் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தினுடைய தலைவர் கணேசன் அனிடன் தெரிவித்துள்ளார். மட்ட ஊடக மையத்தில் இன்றைய தினம் நடைபெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அனைவருக்கும் தெரியும், கடந்த 6 வருடங்களாக அபிவிருத்தி உத்தியோகர்களாக இணைக்கப்பட்டு ஆசிரியர் பணியினை ஆற்றிக்கொண்டு வருகின்ற இந்த பட்டதாரிகள் அவர்களுடைய நிரந்தர நியமனம் தொடர்பாக கடந்த 6 வருடங்கள் தொடர்ச்சியான முறையில் பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி கொண்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் தற்போது இருக்கின்ற அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு 1ஆம் மாதம் 26ஆம் தேதி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக தீர்வு கிடைக்கும் வரையும் உண்ணாவிரதம் என்கின்ற அடிப்படையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தினை நடத்தியிருந்தோம். அதன் அடிப்படையில் 5ஆம் நாள் நிறைவேற்றதன் பிற்பாடு ஜனாதிபதியினுடைய செயலாளரால் எங்களுக்கு ஜனாதிபதியோடு எமது விடயம் தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த கலந்துரையாடலில் பட்டதாரி ஒன்றியம் சார்ந்தும் பாடசாலையில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடைய முக்கிய நிர்வாக உத்தியோகத்தர்கள் சார்ந்தும் நாங்கள் அந்த கலந்துரையாடலில் கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலங்கள் ஜனாதிபதிக்கும் எங்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. அந்த கலந்துரையாடலின் போது எமது நாட்டினுடைய ஜனாதிபதி பல விடயங்களை, பல வாக்குறுதிகளை தந்திருந்ததோடு மாத்திரமல்லாமல் கடந்த 6 வருடங்களாக தீர்வு ஒன்று கிடைக்கப்பெறாத எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒன்றினையும் வாக்குறுதி வாயிலாக தந்திருந்தார். ஆனால் எந்த ஒரு ஆவணங்களும் இதனூடாக எங்களுக்கு தரப்படவில்லை. அந்த வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றமை உண்மையில் ஒரு படித்த சமூகம், அதேவேளை இந்த நாட்டிலேயே ஒரு முக்கியமான இடத்தில் பதிவு செய்யப்பட்ட சங்கம் என்கின்ற அடிப்படையில் கூட நாங்கள் இதனை உண்மையில் ஒரு கவலைக்குரிய விடயமாக பார்க்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்றிருக்கக்கூடிய 21 மணி நேரம் அமைதி பேச்சுவார்த்தை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டை எட்டவில்லை என்று அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் இடம்பெற்ற அமைதி பேச்சுவார்த்தை பின்னர் அங்கிருந்து வெளியேறிய அவர் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது இந்த விடயத்தை கூறியுள்ளார். அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு ஈரான் உடன்படவில்லை என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். 21 மணி நேரம் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டை எட்ட தவறிவிட்டது. தற்போதைய 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்ற கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரானங்கள் நிபந்தனைகளை ஏற்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளனர். அணுசக்தி விவகாரம் போன்று அமெரிக்காவின் முக்கிய கோரிக்கைகளுக்கு இணங்க ஈரான் தயாராக இல்லை. அமெரிக்கா தன்னுடைய இறுதி முடிவுகளை அளித்துவிட்டது. அமெரிக்காவின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்வது ஈரானின் கையில் தான் உள்ளது. ஈரானின் இந்த நிலைப்பாடு அமெரிக்காவை விட ஈரானுக்கு தான் அதிக பாதகமான செய்தியாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளையில் ஈரானின் அணுசக்தி திறன்களை தடுப்பது ஒரு முதன்மை இலக்கு என்று கூறிய துணை ஜனாதிபதி அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாததால் பாகிஸ்தானை விட்டு வெளியேற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் அமைதி பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தராக செயல்பட்ட பாகிஸ்தானுக்கு அவர் தன்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீர்நிலை விவகாரம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளமை உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் ஒத்துழைப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மிக விரைவாக ஹார்முஸ் நீர்நிலை திறக்கப்படும் என்று அவர் உறுதியாக கூறியிருக்கின்றார். வளைகுடா பகுதியை மீண்டும் திறக்க மற்ற நாடுகளும் உதவி செய்ய தயாராக இருப்பதாகவும் கப்பல் போக்குவரத்திற்கு ஈரான் சுங்கச்சாவடி போன்ற கட்டண முறைமை விதிப்பதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் எச்சரித்தார். ஈரானின் அணுத்திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே அமைதி உடன்படிக்கையின் 99% நோக்கம் என்றும் அது நிறைவேறினால் நீரிணை தானாக திறக்கப்படும் என்று குறிப்பிட்டார். தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஹார்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்து இன்னும் ஸ்தம்பித்து போயுள்ளது. போர் தொடங்குவதற்கு முன்பு நாளொன்றுக்கு சுமார் 135 கப்பல்கள் பயணித்த நிலையில் போர் நிறுத்தத்திற்கு பிறகு வரும் 22 கப்பல்கள் மட்டுமே இந்த நீர்நிலையை கடந்துள்ளன.
எண்ணெய் டேங்கர்கள் உட்பட 600க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வளைகுடா பகுதியில் தேங்கி கிடக்கின்றது. ஈரான் தனக்கு சாதகமான மற்றும் மனிதாபிமான உதவி கோரும் கப்பல்களை மட்டுமே அனுமதிப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சிக்கலான சூழலில் நிரந்தர அமைதி உடன்படிக்கை எட்ட அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் பாகிஸ்தானில் ஈரானிய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.